ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் கேக்கு. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வெஜிடபிள் தோசை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிளில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் போட்டு செய்கிறது. நான் எப்படி செய்கிறதுங்கிறத பாருங்கள். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல சட்டியில் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் தான் வந்து இதுக்கு மெயினானது. நெய் தான் வேணும், ஓகேங்களா? நெய்யில் செஞ்சால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீரங்கத்து நெய் தான் நான் வாங்கி செய்வேன். எனக்கு வந்து எல்லா கடையிலும் நெய் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இப்போ நாங்கள் இந்த சைடு குடி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நெய் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து அது சாப்பிட்டு மற்ற நெய் பிடிக்க மாட்டேங்குது. இது என்னது ஜிஆர்பின்னு ஒரு நெய் வாங்கினேன். அது வந்து அன்றைக்கி நெய் இல்லை, தீர்ந்து போச்சு. எங்கள் வீட்டுக்காரர் போக நேரம் இல்லைன்ட்டு இந்த நெய்யை வாங்கிட்டு சொன்னேன். எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கலை. இட்ஸ் ஓகே, அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இதை வந்து இப்போ இந்த தோசைக்கு பயன்படுத்திடலாம் அப்படின்னு பயன்படுத்துகிறேன். இப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, பெரிய வெங்காயம் போட்டுருங்க. பெரிய வெங்காயம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைட்டாக தான் ஃப்ரை ஆகணும், ரொம்பலாம் ஃப்ரை ஆகக்கூடாது. அடுத்தது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை லைட்டாக தான் ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம தோசை மேலே போட்டு சாப்பிடும்போது நல்லா நரிச்சு நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு பீன்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து கொடுக்குறது. போட்டாச்சா? அதுக்கப்புறம் கேரட்டு, அப்புறம் தேங்காய், அப்புறம் பீன்ஸ். அவ்வளோதான். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மெயின் உப்பு வேணும்ல, எது போட்டாலும் நமக்கு உப்பு கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா காயில் கேரட்லாம் நேச்சுரலாகவே உப்போட சுவை இருக்கும். அதனால் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக வதக்கி விட்ருங்க. அதுக்கு வதக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பீன்ஸ் போட்டிருக்கோம்ல, பீன்ஸை நான் ஒன்றும் செய்யலை, அப்படியே ராதா பச்சையாக தான் போட்டிருக்கிறேன். இதை வதக்குறதுலே வந்து அது நல்லா வந்துடும். நம்ம வதக்கி செய்கிறோம்ல, இதிலே வந்து பீன்ஸ் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுருள விடுவோம். இந்த தோசை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் பாப்பா கொடுத்தேன், சாப்பிட மாட்டேங்குது. ஒருவேளை அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் சாப்பிடுமோ என்னமோ தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காரெலாம் சாப்பிட மாட்டார் இந்த தோசை. நான் எனக்கு மட்டும் ஒரே ஒரு தோசைக்கு மட்டும் தான் செய்வேன். எனக்கு ஒரு தோசை போதும். ஒரே ஒரு தோசை செஞ்சு இதை மேலே வச்சு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் தோசை ஊற்றிட்டேன். ஒரே ஒரு தோசை தான் ஊற்றுவேன். எனக்கு ஒன்று போதும், அதனால் ஒரு தோசை. இது நல்லா மொறுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து தோசைங்கிறது எப்படி இருக்கணும்னா, நல்லா மொறுன்னு நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் நெய் சேர்க்க மாட்டேன். தோசைக்கு எண்ணெய் தான் சேர்ப்பேன். எல்லாமே எங்கள் வீட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சேர்க்குறது. இந்த தோசை வந்து நல்லா மொறுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு வந்தால் தான் இந்த வெஜிடபிள் தோசைக்கு டேஸ்ட்டு. அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நான் வேலை இழுன்னு இழுத்துடும்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் நான் லீவில் தான் செய்வேன். இன்றைக்கி இவங்க 2 பேர்த்தையும் எங்கள் வீட்டுக்கார் சீக்கிரம் கிளம்புனாரா, மீட்டிங் இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. சரி, அந்த டைமில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம மட்டும் தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இப்போ தான் தோசை ஊற்றுனேன். இந்த காயெல்லாம் நறுக்கணும்ல, இதில் வச்சுட்டு எங்கள் காய் நறுக்க முடியாது இல்லை, பாப்பாவெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அனுப்பிச்சி விட்டு தான் இந்த தோசை சொல்கிறேன். நல்லா மொறுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மொறுன்னு வருதா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த வெஜிடபிள் அதை வந்து அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். இதை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தோசை இன்னும் சுற்றி வந்து முருகலாக வரல, நடுவில் மட்டும் போட்டிருக்கேன். சுடுது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது காய் சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் இது 3 தான் சேர்ப்பேன் அதிகமாக. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் உள்ளது. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு. அவ்வளோதான். எனக்கு வெங்காயம் என்றைக்குமே ரொம்ப பிடிக்கும். வெங்காயம்னா ரொம்ப வெங்காயம், இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் என் சாப்பாட்டில் என்றைக்குமே இருக்கும். கொத்தமல்லி தழையும் வெங்காயமும் எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக சேர்ப்போம். அந்த மாதிரி இஞ்சி பூண்டு இது மட்டும்தான் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நல்லா மொறுன்னு வருது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா மொறுன்னு வரட்டும். நல்லா மொறுன்னு வந்தோடனே நம்ம அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். இதை நம்ம மடித்து விட்ருவோம். இப்படி பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிடணும். மடிச்சிட்டா அவ்வளோதான். இது ஃபுல்லாக நமக்கு மடிக்க வராது, பிஞ்சு போயிடும். பார்த்து தான் மடிக்கணும். ஐவாவா. அவ்வளோதான். இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இதான் தோசை. நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நல்லா இருக்கா? இது அப்படியே நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு கேரட் தோசை அண்டு தேங்காய் சட்னி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.